டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று அரசியல், பொருளாதாரம், சமூகம், பண்பாடு எல்லாவற்றிலும் ஒரு கலவை, ஒரு மோட்லி மிக்சர் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கெமிஸ்ட்ரியில் படிக்கும் போது, நான் பியூசியில் படிக்கும் போது ஒரு கொஸ்டின் வரும், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்யூஷன் அண்ட் மிக்சர் அப்படின்னு. இப்போ நம்ம தீபாவளியில் பலகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்புகிறது, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டோம்னா அதோடு சேர்த்து காரம் சாப்பிடும். அந்த காரங்கிறது பெரும்பாலும் மிக்சராக இருக்கும், அது எல்லாமே கலந்துருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்கும். அதில் காரா சேவு அப்படிங்கிறது தனியாக இருக்கும், அதில் தித்திப்பு மிட்டாய் போட்டிருக்காங்க, எலி மிட்டாய் போட்டிருக்காங்கன்னா அது தனியாக இருக்கும். அதே நேரத்தில் அவல் போட்டிருந்தா தனியாக இருக்கும், ஓமப்பொடி தனியாக இருக்கும், வேர்க்கடலை இருந்தால் தனியாக இருக்கும். இது மிக்சர், எல்லாம் சேர்ந்துருக்கும், ஆனால் தனித்தனி தன்மை உடையதாக, அதனுடைய குணாதிசம் உள்ளதாக இருக்கும். எல்லா டேஸ்டும் சேர்ந்து இது ஒரு மோட்லி டிஃப்ரெண்ட்டு, ஒரு கலவை. மக்களில் கூட இது மோட்லி க்ரௌடுமா. அங்கே யூனிஃபார்மிட்டி இருக்காது, சில யூனிட்டி இருக்கும். மிக்சருங்கிறது ஒரு யூனிட்டி, ஆனால் அதில் உள்ள யூனிஃபார்மிட்டி இருக்காது. சொல்யூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாவு கிண்டுறோம் அப்படின்னா மைசூர் பாக்குக்காக அதில் போட்டு கிளறி அதில் சொல்யூஷன் வந்துடுச்சு, பேஸ்ட் வந்துடுச்சுன்னா எல்லாமே போயிடும். தனித்தனியாக எதுவும் பிரித்து எடுக்க முடியாது, அது சொல்யூஷன். இப்படி தான் மிக்சர் அண்டு சொல்யூஷன் அப்படின்னு. இப்போ இந்திய அரசியல் அப்படி தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த செப்டம்பர் 27 கரூர் நிகழ்ச்சி நடந்த பிறகு இப்போ குரூஷியல் ஃபேக்டர், பிவிட்டல், ஒரு கேம் சேஞ்சர் யார் அப்படின்னா தளபதி விஜய்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்துட்டார். விரும்பியோ விரும்பாமலோ இந்த டெவலப்மெண்ட் வந்துடுச்சு. அப்போ கரூருக்கு முன்னு கரூருக்கு பின்னு அப்படின்னா, கரூருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு, துயர சம்பவத்துக்கு முன்னாடி 27ஆம் தேதிக்கு முன்னாடி விஜய் ஒரு நடிகராகவும் ரசிகர்களை லட்சக்கணக்கில் இழுக்கின்ற ஒரு காந்த சக்தியாகவும் காணப்பட்டது. இப்போ அது என்ன ஆயிடுச்சு, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாகவும், இவர் நடிகர் என்பது அரசியல் தலைவராகவும் மாறிட்டார். அது மட்டும் இல்லை, இதுவரையிலும் அவரை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இளைஞர்கள் என்பது. நானே கூட என்னுடைய காணொலியில் சொன்ன ஒரு முக்கியமானது எப்படின்னா, ரசிகர்கள் என்று எந்த கிராமர்லையும் அடங்க மாட்டாங்க, அவனுடைய சேட்டை கீட்டை எல்லாம் இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொன்னோம். அவர் லேட்டு அப்படிங்கிறதே நம்ம அது டிஸ்மிஸ்டு. சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த லேட் கம்மிங் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சும்மா இங்கே லோக்கல் பாலிட்டிக்ஸுக்கு ஒருத்தவன் கடலை போட்டுக்கிட்டு இருந்தது, அந்த லேட் கம்மிங் தான் காரணம் அப்படின்ட்டு. இது எப்படி அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷனில் வரணும் ட்ரூத்து. இதெல்லாம் ஒவ்வொரு ஃபேக்ட்டு, லேட்டாக வந்ததுங்கிற ஒரு ஃபேக்ட்டு, அங்கே அரேஞ்ச் பண்ணலைங்கிறது ஃபேக்ட்டு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அஜித் ரஸ்தோகி தலைமையில் உச்ச நீதிமன்றத்தில் அற்புதமாக போட்டுட்டாங்க. இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு முன்னாடி இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படியெல்லாம் சொன்னதெல்லாம் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் இம்மெச்சூர்டு. ஒன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாச்சு, எஸ்ஐடி போட்டாச்சு, அதுலேருந்து கீழே அருணா ஜெகதீசன் முடிஞ்சிடுச்சு, அவர் இவருடைய இது அஸ்ரஃப் கர்க் இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ அப்பர் மோஸ்ட்டு சூப்ரமசி உள்ளதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் போட்டாச்சு. போட்டதும் அதை பற்றி பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. வேணும்னா எவிடன்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், எப்போதும் சப்ஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பிரைம் மினிஸ்டர்லேருந்து பியூன் வரலும் சைலண்டாக இருக்கும். அதுதான் நீதி தர்மம், அதுதான் என்கொயரி கமிஷன். ஏன்னா நீ ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். இப்போ லேட்டாக ஒன்றும் இல்லை, 3 மணிலேருந்து 10 மணி கொடுத்தோன்னா அவர் லேட்டு கிடையாது. அது மட்டும் இல்லை, ஐ ஹவ் நாட் தி ஸ்லைட்டஸ்ட் ஷேட் ஆஃப் டவுட் தட் இஸ் தி கில்ட்டி ஆஃப் இட். அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏலியன் டு தி சுச்சுவேஷன், கெஸ்ட். அவர் வீட்டில் நடக்கிற ஒரு அசம்பாவி தம்பத்துக்கு விருந்தாடி வந்தவன் எப்படி பொறுப்பாகும்? அது மாதிரி தான் அவர் வந்தார். வேணும்னா அடுத்த ஆஸ்பெக்ட், பார்ட்டி ஒழுங்காக கட்டப்படவில்லை,
சரியா ஆர்கனைஸ் பண்ணவில்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் டோன் அதுல இல்லை அப்படி என்ற குற்றச்சாட்டுங்கிறது வேற. இந்த சம்பவத்துக்கு அப்படி. இப்ப என்னன்னா அவர் அமைதியா இருக்கிறாரு. இப்போ அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அந்த அமைதிக்கு இவர மௌனசாமி மாதிரி இருக்காரு. எங்க கும்பகோணத்துல என்னன்னா ஒரு சமணர் மடம் இருக்கு, மௌனசாமி மடம்னே இருக்கும். எப்பவும் எவ்வளோ பேர் போய் வந்தாலும் அவர் நிஷ்டையில் இருப்பார், மௌனசாமின்னு. அதே மாதிரி இவர் இருக்கார். இது அசாதாரணமான அமைதி, எந்த கட்டத்திலையும் பேசாமல் இருந்தது. இப்போ ஏன் அப்படின்னா யாருக்கு பதில் சொல்லி மாள்றது? ஒருத்தவன்னா இவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்குற ஒரு தலைவர். இந்த கமிஷன் போட்டு ட்ரூத் வந்த பிறகுதான் கேட்கலாம். இவரு இதனால இது நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க, கமிஷன் கொடுத்தது அப்படின்னா இல்லை. இப்போ அருணா ஜெகதீசனுடைய கமிட்டியில் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள்லாம் ப்ரொமோஷன் மேல் பதவிக்கெல்லாம் போயிட்டாங்க, எந்த இதுவும் எடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்துரு அவர்கள் கொடுத்தது ஒரு முக்கியமானது, ஒரு சோசியல் சேஞ்சுக்குள்ள, அதுவும் தூக்கி போட்டாங்க. அதனால இந்த கமிஷன் ரிப்போர்ட் வர்ற வரையிலும் அமைதியாக இல்லாமல் இருக்கும்பொழுது நிறைய பேர் கேள்வி கேட்டு நீங்க ஏன் கரூருக்கு போகல அப்படின்னா அங்கே வரக்கூடாதுன்னு போலீஸ் அதிகாரி சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ போதிய அளவுக்கு போலீஸ் இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு கரூரில் நடக்கிற அந்த எஸ்ஐடி சிபிஐ என்கொயரியில் வெளியில் வரும். ஆனால் இப்போ இவர் அமைதியாக இருக்கிறாரு. இது என்ன ரொம்ப இனிக்மேட்டிக் சைலன்ஸ். எதை வந்தாலும் பொறுமையாக இருக்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு அறிக்கை மட்டும் சொன்னார், உண்மையே வெல்லும், சத்தியமே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற கருத்தில் கொடுத்துட்டார். இதை நான் பார்க்கும் போது அக்பர் பீர்பாலுடைய நடந்த ஒரு இதான் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு இது மாதிரி பிரச்சனை வருது. அக்பர் தி கிரேட், அக்பர் மாதிரி நடக்கணும்னு கூட விஜய்க்கு நான் ஒரு காணொலியில் சொன்னேன். ஆலோசனை செய்து ஆலோசனையில விவாதித்து வாத பிரதிவாதம் பண்ணி கடைசியில் முடிவெடுத்து செயல்படுத்தணும். அது ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு ஜனநாயக கட்சிக்கு அவசியம்னு சொன்னேன். அது மாதிரி அக்பர் என்னம்னா பீர்பால் கிட்ட பேசுவார். பீர்பால்கிட்ட ஒன்று கேட்குறாரு, இந்த முட்டாள்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது? அறிவாளியும் இருக்கிறான், முட்டாளும் இருப்பான், எல்லாம் கலந்து இருக்கிறவனும் இருப்பான். இது உலக நீதி. எல்லாமே பர்ஃபெக்ட்னு பேச முடியாது. இந்த ஜான் ஸ்டூவர்ட் சொல்லுவாரு, நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு, எவ்ரிதிங் இஸ் இம்பர்ஃபெக்ட், ட்ரூத் இட் செல்ஃப் இஸ் இம்பர்ஃபெக்ட்னா. இதுதான் நிறைவானது, குறைவற்றது அப்படியெல்லாம் தீர்மானித்திட முடியாது. ட்ரூத் இட் செல்ஃப் இஸ் டிஃபெக்டிவ், இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு அவர் பிலாசபர், எக்கானமிஸ்ட், ஹிஸ்டோரியன். அந்த முதல் இந்தியன் ஹிஸ்டரி எழுதின ஜேம்ஸ் மில்லுடைய மகன் ஜான் ஸ்டூவர்ட் மில் அவர் சொன்னார். அது மாதிரி இங்கே எதுவுமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அக்பர் என்ன பண்ணுறாருன்னா பீர்பால்கிட்ட கேட்குறாரு, இந்த முட்டாள்களை எப்படி சமாளிப்பதுன்னு. உடனே பீர்பால் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்துட்டு சைலண்டாக இருக்கார். சரி ஏதோ சொல்ல போறாருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு அக்பர் தி கிரேட், கிங் ஆஃப் கிங்ஸ், சக்கரவர்த்தி. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் பதில் சொல்லலை. திரும்பவும் கேட்குற, என்ன பீர்பால், நான் என்ன கேட்டேன், நீ என்ன சைலண்டாக இருக்கீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு 2ஆவது ட்ரிப் கேட்குறாரு. உடனே அதுக்கும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பீர்பால் அமைதியாக இருக்கிறாரு. 2 ட்ரிப்பு கேட்டீங்கன்னா பதில் சொல்லணும். 3ஆவது ட்ரிப்பு கடுமையாக கோபமாக, எனக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லியா பீர்பால், நீ என்னுடைய அமைச்சராக இருக்க, ஒரு அறிவு ஆசானா இருக்க, நீ என்ன கேட்கறது பதில் சொல்ல மாட்டேன். அப்பவும் கம்முன்னு இருக்கிறார். கடைசியில் என்ன ஆகுறது அப்படின்னா, அப்புறம் சொல்றாரு அவரு அக்பர்கிட்ட, முட்டாள்கள் பேசும்போது மௌனமா இருக்கிறது, பதில் சொல்லாமல் இருப்பதுதான் உன்னுடைய நடவடிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிறார். இதுதான் முக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்றானுங்க, அறகுறையா உள்ளவன் இருக்கான், வழிபோக்கனா இருக்கிறவன் இருக்கான், அரசியல் புறம்போக்கா இருக்கான், கொள்கை இல்லாம இருக்கான். எதுவுமே இல்லாதவன்லாம் ஆளுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? நமக்கு நேரம் இல்லையா? ஏதோ இங்க என்னன்னா, நேத்து முந்தா நாள் பெய்த மழையில நேத்து பூத்தா காலம்லாம் கட்சி. அதாவது இவரு தான் அந்த கட்சியிலேயே தலைவர், பொதுச் செயலாளர், ட்ரெஷரரு, தொண்டன் எல்லாமே, குண்டன் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மஷ்ரூம்னு சொல்ல இந்த காளான்கள் மாதிரி உள்ள பசங்களுக்கு பதில் சொல்லாம அவனை உசுப்பி விட்டோம்ட்டோம், மும்முன்னு இருக்கு, கடுப்பேத்தோன்ட்ட கம்முன்னு இருக்கு, அப்பதான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் பாரு. இது ரொம்ப டாப்பானது.
இது அவங்க அப்பா சந்திரசேகர கூட கோட் பண்ணாரு. இதை நீ வந்து எதுக்கு தெரியுமா? இதை கூட இன்னொருத்தன் சொல்லுவான். சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கச்சேரியில வந்து கர்நாடிக் மியூசிக்ல மேல கச்சேரியில நடத்துங்க அப்படின்னா தவுல் தங்கவேல்ல இருந்து அருணாச்சலம்லாம் வாசிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் வந்து ஒத்து ஊதுவர்னு பேரு. வாய் வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே இருப்பான், மெதுவா ஜிஞ்சா போட்டுக்கிட்டு இருப்பான். இதை வந்து என்ன பண்றான் பார்த்தோம், இங்கிலீஷ்காரன் பார்த்தா ஆஹா வாயில வச்சதை எடுக்காம அப்படியே இருக்கான், இவன் தாண்டா மீறினா அவனுக்கு பிரைஸ் கொடுத்தான்ப்பா. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அமைதியில பல வகை உண்டு. அப்ப இங்க வந்து பேசாத ஆள் இல்லை இவர். திருவாரூர்ல அற்புதமா கேட்டார். அதை பத்தி யாராவது இந்த ஊடகத்துல பேசுறாங்களா? என்ன சொன்னாரு? நானே உழைத்து நானே சம்பாதித்தவனுக்கு எப்படி இருக்கும்? நீ கொள்கையை சும்மா வாய் ஜாலமா வெளில சொல்லிக்கிட்டு குடும்பமே கொள்ளையடிக்குத அப்படியெல்லாம் என்னைய நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். மிக கடுமையானது. எதிரி திமுகங்கிறத முன்வைத்தாரு. அப்ப ஒரு குடும்ப ஆட்சி நீ தான் வந்து இந்த அரசியலை மிஸ்யூஸ் பண்றங்கிற சார்ஜை நேரடியாக திருவாரூர் வச்சார். அப்புறம் இன்னொன்று, 1 கிலோவுக்கு 1 ரூபா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் அந்த கொள்முதல் நிலையங்கள்லாம் வாங்குறாங்க. 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாரு. அப்போ வந்து 1000 கிலோ இருந்தா 1000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அதை பத்தி யாராவது விவாதிக்கிறார்களா? அப்ப இது என்னது? கூட்டு கொள்ளைன்னு அர்த்தம். கொள்ளையடிப்பது உங்களுக்கு பங்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லைங்கணும், இருக்குன்னா இருக்குங்கன்னு சொல்லணும். அதை நிரூபிக்க பார்க்கணும். இது சாதாரணது இல்லை. அதே மாதிரி கரூர்ல பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடினாரு. செருப்பு வந்தது ரைட்டு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறான்? இவங்க வந்து அந்த மக்களுக்கெல்லாம் கண்ணை தொடச்சி விட்டு கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இவர் ஆதவராஜனா கிளீனா அங்க டெல்லியில சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நாங்க வந்து போகக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லிட்டா, அடுத்த ஸ்டாம்பீடு அடுத்த சம்பவம் நடக்கக்கூடாது என்று சொல்லிட்டாருனதும் அவரே வந்து புரோக்கன். நீங்க சினிமா உள்ளவங்க எல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்டவங்க. இந்த மாதிரி கடும் சோதனைக்கெல்லாம் ஆகலை. இது ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட்டத்தில், அரசியல் கூட்டத்தில் நடந்ததுங்கிறது நெவர் பிஃபோர் நெவர் எகெயின் அப்படின்னு 41 பேர் இழந்துட்டார். அப்படி நிலை குழந்து இருக்கும் பொழுதே அப்புறம் வந்து கமிஷன் போட்டாச்சு. யாரு ஹெல்த் ரெஸ்பான்சிபிள் அதுக்கும் இது இல்லை. அப்புறம் அசரத்து கார்க்கு போட்டார், அதுவும் இருக்கு. எதுவுமே இல்லாம நீ கேட்கிற கேள்விக்கு நீ சொல்றதுக்குள்ள நீ எப்படி சொல்லுவீங்க? அதனால நான் என்ன நினைப்பேன்னா, அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்படி மாதிரி குற்றம் சாட்டி நீ எந்த ஆதாரமும் இல்லாம சொல்லும் போது, ஆய்வில் இருக்கும் போது விசாரணை கமிஷன் செய்யறவனை அரெஸ்ட் பண்ணணும். இதை யாரும் சொல்றத காரணம் அப்படின்னா, இங்க நடப்பது கேங்கு பாலிடிக்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த எக்கானமியில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 5000 கோடி ரூபாய் இந்த மழைக்கு ஐப்பசி அடமழைன்னு போறோம். வடகிழக்கு பருவ காற்று மழை வரும்னு ஆயிரக்கணக்கான வருஷமா தெரியும். இதை நான் பார்க்கும்போது என்ன பண்ணா, நான் SSLCல ஜாகிரபியில் படிக்கும்போது சீனாவை பத்தி படிப்போம். சாரோ ஆஃப் எல்லோ ரிவர்னு இது எல்லாருக்குமே தெரியும். 79 ஆண்டுகளாகி இன்னமும் இப்படி சென்னீங்கன்னா அதுக்கு ஒதுக்கப்படாமல் செலவு செய்யப்படவில்லை, கொள்ளையடிக்கப்பட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். 79 ஆண்டுகளாச்சு. அப்ப என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சார் ஆஃப் எல்லோ ரிவர் இதை சைனாவில் இல்லாம ஆக்கிட்டான். ஆண்டுதோறும் இது மாதிரி பருவமழை வந்து பல கிராமங்களை, நூற்றுக்கணக்கான கிராமங்களை அழித்து கொண்டிருந்தது சைனாவில். எல்லோ நதி துயரம் அப்படின்னு டேஷ்ல போடுவான். நதி போட்டுட்டு சீனாவின் துயரம் அப்படிமா, உடனே எல்லோ நதின்னு நம்ம எழுதணும், ஃபில்லி இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்ட்டு. அதனால இவனு என்ன பண்றானோ, தேர்தல் வருது, நிறைய பணம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அடிப்படைய ஊழலும் ஊதாரித்தனமும் இருக்கும்போது இங்க என்ன நடக்குது? செய்த வேலையே செய்யறது, போட்டோரோடே போடுறது, கட்டின பாலத்தையே கட்டினது. இப்ப ஏவாவேலு தருமபுரி பக்கம் ஒரு பாலம் கட்டினாரு, 16 கோடிக்கு கரைஞ்சு போச்சு. இதை எதிர்கட்சியில யாரும் பேசுறது இல்லை. அங்கேயும் குஜராத்திலையும் நடந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈயத்தை பார்த்து இழிச்சலாம் பித்தலைன்னு பிஜேபி நம்ம சொல்ல முடியாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் இவர்கள் செய்கின்ற ரோடு வீடு எல்லாம் படு மோசம். நீங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து நெல் இவ்வளவு உற்பத்தி ஆகும் நல்லா தெரியும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பத்தி எதிர்கட்சி
நம்ம எடப்பாடி அவர்கள் சரியான விமர்சனம் விவசாயத்துறையில வச்சாரு. இது சரியா இல்லை, ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர் தான். நெகட்டிவ் குரோத்தில் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். ப்ரொடக்டிவிட்டிலாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகல. இப்போ என்ன பண்ணுறாங்க, 6.13 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி ஆகிருக்கு. முன்பை விட என்ன ஆகுது, அதிக நிலங்கள் சாகுபடி செய்யப்பட்ட கல்டிவேட்டட் லேண்டு சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னொரு புள்ளி வரும், என்ன சொன்னோம், 6.31 லட்சம் ஏக்கர்ல குறுவை வந்திருக்கு. இதுல எவ்வளவு உற்பத்தி ஆகிருக்கு, 6 லட்சம் டன் உற்பத்தி ஆகிருக்கு. அதுல என்ன ஆயிடுதுன்னா, இந்த 6.31 லட்சம் ஏக்கர் உற்பத்தியான 13 லட்சம் ஏக்கர். இதுல கொள்முதல் பண்ணது ஒன்றும் இல்லை, 6 லட்சம் டன்னு தான் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. 4 லட்சம் டன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீணா போய்விட்டது, மழையில நிறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் 2 லட்சம் டன் எடுக்கணும். அப்போ 13 லட்சம் டன் இந்த உற்பத்தி ஆகிருக்கு. இது நல்ல உற்பத்தி தான். ஆனால் இதை வைத்துக் கொள்வதற்கு அதுக்கு தகுந்த குடவுன் செய்யல, பிளானிங் இல்லை. உற்பத்தியை பெருக்குன்னா என்ன ஆயிடுது, அது சரியான பிளானிங் இல்லை. நான் அதை தான் ஒரு காணொலியில சொன்னேன். ஹில்லாரி கிளின்டன் சொன்னது, ஃபெயில் டு பிளான், பிளான் டு ஃபெயில். திட்டமிட்ட பொருளாதாரம் இல்லாமல். அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இறுதியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி, அது பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி இருந்தாலும், இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னன்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச சமூக பொருளாதார சீர்திருத்த திட்டத்தை வரையறுத்துக் கொள்ளணும். இப்போ அன்டச்சபிள் நான் சொல்லியிருக்கேன், முதல்ல சொல்லிட்டேன். திமுக 1999 வாஜ்பாயோட கூட்டணி இருந்தது, பிறகு 2005 கூட்டணி இருந்தது. இப்ப கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, இப்ப பிஜேபியோட இவங்க கூட்டணியே சேரக்கூடாது, நிச்சயம் சேரலாம். ஏன்னா கரூருக்கு பின்னாடி உங்களுக்கு பாதுகாப்பா நின்னது எடப்பாடி அவர்களும் மோடிஜி அவர்களும் நம்ம அண்ணாமலை அவர்களும் தான் நின்னாங்க. ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியம் இல்லை அரசியல் கட்சியில. தோத்தா தோக்கணுங்க, பதவி கிடைச்சா கிடைக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்குள்ள ஒரு இலக்கணத்தை உருவாக்க வேண்டும் விஜய். அப்படி வரும்போது என்னன்னா, நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டுக்கிட்டு எப்படி கலைஞர் 1999 பண்ணாரோ பிஜேபி கூட்டணி வச்சுங்க. எல்லாரும் காங்கிரஸ் எல்லாமே வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க என்னன்னா, உங்களுடைய கொள்கையை வரையறுத்து கொண்டு அதற்கு எதிராக பிஜேபியோ அதிமுகவோ இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், ஆட்சியிலும் அதிகாரத்தை விட்டு நாங்கள் வந்து விடுவோம் அப்படி என்று சொல்லி செயல்பட வேண்டுமே தவிர, அதற்கு அடிப்படை சிஎம்சி, அதாவது சிஎம்பி, காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதை சாக் அவுட் பண்ணணும். அப்பதான் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை மறுக்க வேண்டும் என்பது. பதவி பங்கீடு அதிகாரத்திலையும் ஆட்சியிலும்ங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் கொள்கை வரையறை என்பது மிக மிக முக்கியம். அந்த மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணியே ஆக வேண்டும். அதுதான் முக்கியமாக பைலட், அதுதான் டாக்குமெண்ட், அதுதான் விவாத பொருள். அதை செய்துவிட்டு செய்தோம் என்றால் நிச்சயமாக இப்பொழுது அந்த மக்கள் அனைவரும் உங்கள் பின் இருக்கிறார்கள். 41 குடும்பமும் விஜயை ஆதரிக்கிறது. எவ்வளவோ தில்லுமுள்ளு பலர் செய்தாலும் கூட விஜயை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவருக்கு தான் எங்களை வாக்கு சீட்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் நகர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.